ஹலோ கைஸ், வெரி குட் மார்னிங் ஃப்ரம் தாய்லாண்ட். சாரி, கிராபி. தாய்லாண்டு தான் இருக்குது, இல்லைலாம் சொல்ல முடியாது. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நம்ம நைட்டு விட்டுட்டு போனோம் இல்லையா. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அனாங் மார்க்கெட் இருக்கும். சாரி, தெரியுது நினைக்கிறேன், சாரி. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அனாங் நைட் மார்க்கெட் இருக்கும், அங்கே தான் வந்திருந்தோம். நேற்று நம்ம இங்கேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து பிபி ஐலாண்டுக்கு வந்து நம்ம வந்து டூர் பேக்கேஜ் வந்து புக் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ டூர் கம்பெனி மூலயமா, ஏன்னா இங்கேயே வந்து நிறைய டூர் கம்பெனிஸ் பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷன் இங்கே பாருங்கள், இதான் அது. ஸோ கைஸ், நம்ம ஒரு வழியாக புக் பண்ணிட்டோம் நம்ம டூர் பேக்கேஜை. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 ஐலாண்டு, அது பேர் தான். அந்த ஆக்சுவலி இந்த டூர் தான் நம்ம எடுத்திருக்கோம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு போகிற டூர் பார்த்தீங்கன்னா பிபி ஐலாண்ட் டூரு. இன்றைக்கி கிளைமேட் மோசமாக இருந்தனால நம்ம 7 ஐலாண்ட் போகிறோம். இதில் என்ன கவர் ஆகும்னா சன்செட்டு, சேம் நேற்று எடுத்த பேக்கேஜே சேம் தான். சன்செட்டு, அப்புறம் வந்து பஃபட்டு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது ஸ்னார்க்லிங், 3மே கவர் ஆகிடும் சேம். பட் ஐலாண்ட் மட்டும் டிஃபர் ஆகும். போயிட்டு சைட் சீயிங் பார்த்துட்டு ஐலாண்டை பார்த்துட்டு நம்ம வந்து மிச்சத்தை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு இன்னும் ½ hour கொஞ்சம் டைம் இருக்குது. 12 o'clock மேலே தான் நம்மளுக்கு வந்து போட் வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், ஆஃப்டர் வெயிட்டிங் டைம் ஓவர், நம்ம வந்து ஒரு கடந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ டுக்குல தான் ஏறி நம்ம வந்து பேக்கேஜுக்கு போக போகிறோம். நம்ம எல்லாமே வந்துருக்கோம். ஹாய் கைஸ். சவாதிகா. ஒரு வழியாக நம்ம அனுப்பிச்சுட்டு பாப்பா வேடிக்கை பார்க்குது. பாப்பா அங்கே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போயிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். கத்துறது எடிட்டர். ஸோ கைஸ், நம்ம கையில் வந்து கட்டுறாங்க பாருங்கள். ஆஃப்டர் டிக்கெட்டிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டூர் கம்பெனி தான் தெரியறதுக்காக அன்லிமிட்டட் ஃபுட்ஸ் போல். ஸோ நமக்கு வந்து இதை கட்டிட்டாங்க. காட்டு ப்ரோ, வணக்கம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் டேக் வந்திருக்கு. இது கட்டினா ஒரே டூர் கம்பெனி அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்களாமா. ஸோ கைஸ், நம்ம வந்து ரயில்வே பேல் தான் என்ன நின்றுட்டுருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 2:15 ஆகிடுச்சு. இன்ன வரைக்குமே எடுக்கலை. ஸோ இந்த டூர் கம்பெனி கொஞ்சம் வெறுப்பு தான் ஏற்றுறானுங்க. ஏன் அப்படின்னா, இங்கே ரயில்வே பேல வந்துட்டு தங்கியிருக்காங்க இல்லையா, ரெசார்ட்டில் தங்கியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக சரி ஒரு 5 to 10 minutes நிப்பாட்டுறோம், இங்கேருந்து தான் முதல்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றானுங்க. இதுக்கப்புறம் வந்து 2-3 ஐலாண்டு கூப்பிட்டு போவானுங்க. இப்போயே மணி 3. ஸோ இதில் லஞ்ச் சொன்னானுங்க. லஞ்ச் ஆனால் தெரில இருக்கா இல்லைன்னு தெரில. ஆனால் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து டின்னர் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறானுங்க. டின்னர் BBQ அப்படின்றானுங்க. ஸோ எந்தளவுக்கு நம்மளுக்கு வரப்போகுது என்னன்றது தெரியல. டெஸ்டினேஷனான டாப் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. ஸோ வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாரும். ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இங்கே பெரிய ஸ்பாட்லாம் ஒன்றுமே கிடையாது. 2 கடைங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ சுற்றி காட்டுறேன். ஸோ என்னோட சேர்ந்து டிஜிட்டலாக நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஃபோட்டோ ஸ்பாட் ஃபுல்லாகவே அங்கே. ஹலோ கைஸ், நம்ம மக்கள் வராங்க பாருங்கள். ஹாய். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு காஸ்டியூம் போட்டிருந்தான், இப்போ வேறு காஸ்டியூம் போட்டிருக்கான். எத்தனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தான் தெரில. ஸோ போட்டை இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம அங்கே தான் வந்தோம். ஸோ போட்டை இங்கே பார்க் பண்ணிட்டு நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கு. ஒரு சில் ஸ்பாட்டுனா செம்ம ஸ்பாட் இது. ஸோ மறக்காமல் இது ட்ரை பண்ண வேண்டிய ஸ்பாட்டு தான் அது. சாரி கேஸ், நான் வந்து ஸ்பீட் போட் இல்லைன்னு சொன்னேன், எங்களுக்கு தான் இல்லை. ஸோ வேணும்னா ப்ரைவேட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், எடுத்துகிட்டு. பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி ஐ கெஸ். போயிட்டுருக்க வழியில் 2 பேரை ஸ்பாட் பண்ணிட்டோம். 2 பேராக பிரிஞ்சு போயிடுறானுங்க. எங்கே போகிறானுங்கன்னே தெரியல. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இப்போ தான் ஜஸ்ட் நோ அரைவல். தேங்க்யூ. பாருங்க, நம்ம ஃபேன் வீடியோ பார்த்து நாங்கள் வந்திருக்கோம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ப்ரோ வந்து அந்த தாய்லாண்டில் ஒரு பூம் பண்ண அந்த வீடியோ பாருங்க. See you in the next video guys. இதை கொடுத்துட்டு போங்க. இப்படி தான் ஃபன் பண்ணிருக்கானுங்க. இங்கே வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருப்பானுங்க பாய்ஸை. ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே சரியான ஸ்பாட்டு. ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கோம். அது என்ன இடம்னு காட்டுன்னு பாருங்களேன். ஸோ அப்போதே உங்களுக்கு காட்டியிருப்பேன் மெயின்லேண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் லேண்டு. ஸோ சிக்கன் வரேன் சொன்னேன். ஸோ இந்த ஸ்பாட் பண்ணி தான் யூ கேன் கோ ப்ரோ. நோ ஸ்டாண்ட். தேங்க்யூ. யா. ஸோ உங்களுக்காக இதோ பாருங்கள் வியூஸ். அவ்வளோ பிரதர் கண்டினியூ ஷாட். கைஸ், வேறு மாதிரி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. பட் ரொம்ப சால்ட்டியாக தான் இருக்குது வாட்டரு. ஸோ அஸ் யூஷுவல் நமக்கு தெரியும். நமக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், சிக்கன் ஐலாண்ட் இருக்குது. ஸோ ஸ்னார்க்லிங் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லை. ஃபிலிப்பைன்ஸை காட்டிலும் கிளாரிட்டி இல்லை. ஆனால் வந்து கீழே ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது. நல்லா காட்ட முடியல, ஏன்னா கீழேயுமே அந்தளவுக்கு இல்லை. நான் வேணால் காட்டுறேன் பாருங்களேன். கோ டவுன் பண்ணி பார்க்குறேன்.
மிதக்கிறோம். ஸோ பாருங்களேன், உண்மையிலேயே மிதக்கிற மாதிரி தான் இருக்குது தண்ணியில். ஸோ அப்படியே மிதந்துக்கிட்டே பாருங்களேன், கீழே கட்டுறவங்களுக்கு வேற மாதிரி இருக்கா அப்படி திருப்பினா நம்ம. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஸ்நார்க்லிங் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சன்செட் பார்க்க போகிறோம். ஸோ வில் கோ அண்ட் வாட்ச் அ சன்செட். See you. Wow, 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 wow. Wow, வேற மாதிரி கைஸ். அழகிய தீவில் நான் உங்கள் கோபிநாத், என்னோட நீங்கள் இணைந்து பயணிக்க போகிறீங்க கிராபியில். செம்மையாக இருக்குல்ல? நீங்கள் பாருங்களேன், ஏதோ உங்கள் மேலே விழுகிற மாதிரி இருக்கா வியூவு. ஓ, சன்செட் ஆக்சுவலி அங்கே இருக்குது கைஸ். இது பின்னாடி பாருங்களேன், பின்னாடி ஒரு ரெசார்ட் இருக்குது, வேற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சன்செட் போயிட்டு மழை வருது. People are still relax and enjoying guys. ஸோ பீப்புள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம், அவங்க மாதம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. போகிறேன் சுற்றி ஐலாண்டு, ஓகேவா? நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன பெரிய பாறைகள். வாழ்க்கையில் எப்படின்னா, இங்கே பாருங்களேன், ரைட்டில் திரும்பினா ஒரு ரெசார்ட் காட்டுறேன் பாருங்களேன், வியூ. ஆக்சுவலி இது ரெசார்ட் கைஸ். ஸோ இங்கேருந்து வியூ பார்த்துட்டு நம்ம டின்னர் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கப்பலோ யாரோ ஒன்று சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை விட அல்டிமேட் டின்னர் அவங்களுக்கு இருக்க போகிறதில்ல. அதுதான் இருந்திருக்கும். ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல் டே வந்து பயங்கரமாக போச்சு நம்மளுக்கு. ஸோ சிறந்த ஐலாண்ட் ஹாப்பிங் நம்ம லிஸ்ட்டில் இதுவும் ஒன்றா இருந்திருக்கு. ஐ லவ் இட் கைஸ், ஐ லவ் இட். ஹோப்ஃபுல்லி இந்த டே 2 vlog வந்து நான் இங்கேயே முடிக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த டே 2 கிராபியில். ஸோ மீண்டும் வந்து டே 3 நாளைக்கு வரும். கண்டிப்பாக அதையுமே பாருங்கள். ஹோப்ஃபுல்லி வந்து இந்த வீடியோஸ்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்னோடய ஸ்நார்க்லிங் வீடியோஸு, அப்புறம் வந்து ஐலாண்ட் ஹாப்பிங் வீடியோஸு. இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜ் ப்ரொடக்டிவாக போச்சு. ஸோ நாளைக்குமே அந்த மாதிரி போகும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து டிஜிட்டலாக நீங்கள் பயணித்ததுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நம்ம ஐலாண்ட் ஹாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம் நம்ம. ஸோ கடைசியாக நான் சொன்ன ஸ்பாட் வந்து என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ பயங்கர இருட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த பயோ இது பார்த்துருப்போம் இல்லையா, லூமினஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அது. ஸோ அதை நம்ம வந்து பயங்கரமாக ஸ்பாட் பண்ணியிருப்போம். என் லைஃப் டைமில் அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பயங்கரமாக ஸ்பாட் பண்ணேன். நான் நைட் டைமும் அதே மாதிரி ஸ்விம்மிங் பண்ணதே கிடையாது. ஸோ நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்விம் பண்ணேன். என்னால் அதை மறக்கவே முடியாது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே நம்ம முடிக்கணும். ஸோ ஐலாண்ட் ஹாப்பிங் சிறப்பாக முடிஞ்சிருச்சு டே 2ல் பயங்கரமாக. ஸோ டே 3ல் உங்களை எல்லாருமே வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் வித் மீ கோபிநாத்.